உனக்கு எத்தனை நாள் மந்திரி பதவிப்பா? ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் இன்னைக்கு நடக்க நிலைமையை பார்த்தா நீங்க முதலமைச்சரா எத்தனை நாள் இருக்க முடியும்? நாடே கொந்தளிச்சு போய் நிக்குது, நாடே கொந்தளிச்சு போய் நிக்குது. நீங்க முதலமைச்சராதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும்? ஏன் தாரை வார்த்தைங்க? கச்சத்தீவை தார வார்த்தை, உரிமையை தார வார்த்தைங்களே. இன்னைக்கு கேட்கிறோம், இந்த மூர்த்தி அவர்கள் என்ன நன்மை செய்ய முடியும்? இன்னைக்கு அமைச்சரா இருக்கவரு நேற்று ஒரு செய்தி சொன்னேன், இதை மட்டும் சொல்லக்கூடாது, இன்னொன்னு சொல்லணும்ல. நேற்று சொல்றாரு, வணிக வரித்தின் மூலம் இந்த வருஷம் 10,000 கோடி ரூபாய் ஈட்டி கொடுத்திருக்கிறேன். பதிவுத்துறை மூலம் 2,100 கோடி ரூபாயை கூடுதலாக கொடுத்திருக்கிறேன். யாரு? நம்ம ஊர் அமைச்சர் மதிப்பிற்குரிய மூர்த்தி சொல்றாரு. அந்த மூர்த்தி 10,000 கோடி 12,000 கோடி கூடுதலாக எடுத்துக்கணும். ஏற்கனவே லட்சம் கோடி வந்துகிட்டு இருக்கு. இந்த திட்டத்தினால மதுரைக்கு என்னப்பா கொண்டு வந்தீங்க? மதுரைக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? நீங்க மத்திய அரசு பார்த்து கேட்கறீங்கல்ல, நாங்க கேட்கிறோம். நீ வசூல் பண்ணது மட்டுமே 12,000 கோடி இந்த வருஷத்துல மட்டும் கூடுதலா வசூல் பண்ணிருக்கீங்க. மேலூருக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இதே பஸ் ஸ்டாண்ட் அதிமுக ஆரம்பிச்சது, இங்க என்ன திறக்க முடியாம கிடக்கு பாருங்க. இந்த பேருந்து நிலையம் அதிமுக எடப்பாடியார் ஆரம்பிச்சது. திமுக வந்த பிறகு எந்த திட்டத்தை கொண்டாந்துருக்கீங்களா? சட்டமன்றத்தில் மேலூருக்கு ஒரு கல்லூரி கொடுங்கன்னு கேட்டார் எம்எல்ஏ, கல்லூரி கொண்டாந்துருக்கீங்களா? பெண்கள் கல்லூரி கேட்டாரு, கொண்டாந்துருக்கீங்களா? 12,000 கோடி வசூல் பண்ணேன்னு பெருமையா பேப்பர்ல கூட வரிய கூடுதல் பண்ணி சொல்ற மூர்த்தி அவர்களே, இந்த மக்களுடைய போராட்டத்தை எப்போது முடிவு கொண்டு வர போறீங்க? ஆமா, அருமை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, இங்க மண்ணை தோண்டி, ஜல்லிய தோண்டி, கல்ல தோண்டி உங்க தொகுதியில டிபன் பாக்ஸ் காலண்டர் தான் கொடுத்திருக்கீங்க. எந்த தொகுதியில? அது 100 ரூபாய் டிபன் பாக்ஸ் ரெடி பண்ணி மொத்தமா வாங்கி வணிகத்துல வாங்கி, இதெல்லாம் எடுபடாது. அதிமுக மனசு, மக்கள் மனசு வச்சா திமுக ஆட்சி வீழ்த்தப்படும். அதுல யாரும் சந்தேகமே வேண்டாம். மக்கள் மனசு உங்களுக்கு டிபன் கறி ஒண்ணும் செய்யாது, காலண்டரும் ஒண்ணும் செய்யாது. ஆக திமுக அரசு நாடகம் ஆடுகிற அரசு, கபட நாடகம் ஆடுகிற அரசு. மத்திய அரசு இப்ப நாங்க தீர்மானம் போட்டோம்ல, ரத்து செய்யணும், உடனே சொல்லிருக்கணுமா இல்லையா?